வாழ்க்கையை நாம் முழுமையாக இன்பம் அனுபவிக்க வேண்டுமா? இதோ குறள் எண் 367 சொல்லும் கருத்தினை பார்ப்போம். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். அதாவது ஆசைகளை முழுமையாக ஒழித்தால் கேடு இல்லாத நல்வினைகள் தானாக வந்து சேரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதை நாம் ஒரு சிறிய நிகழ்வுடன் தொடர்பு படுத்தி பார்ப்போம். ஒரு கிராமத்தில் கதிரவன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் தினமும் எனக்கு பெரிய பணம் வேண்டும், புகழ் வேண்டும், உடனே உயர வேண்டும், நான் திடீரென்று பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருந்தான். ஆனால் அவன் வேலை செய்யவும் இல்லை, நேர்மையாக முயற்சிக்கவும் இல்லை. ஒரு நாள் ஊருக்குள் ஒரு வயதானவர் வந்தார். ஊர் மக்களுக்கு இலவசமாக மருந்து கொடுத்தார், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை, மனதில் பேராசை இல்லை. கதிரவன் அவரிடம் சென்று, உங்களிடம்தான் ஒன்றுமே இல்லையே, எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், நான் அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, பேராசை என்னிடம் இல்லை. அதனால் எளிய வாழ்க்கை, நல்ல உறவுகள், உதவும் வாய்ப்புகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன என்றார். அந்த வார்த்தை கதிரவனுக்கு புரிந்தது. ஆசையை குறைத்து பிறகு தான் அவன் மனம் தெளிந்தது. தேவையற்ற ஓட்டம் குறைந்தது. அவன் உண்மையில் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்று அவன் தெரிந்து கொண்டான். தேவையை அறிந்தான், பேராசையை குறைத்தான். பின்னர் அவன் படிப்பில் கவனம் செலுத்தினான், மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கினான். ஊரிலும் அவனுக்கு நல்ல பெயர் கிடைத்தது. அவனும் மனம் தெளிந்தான். இதிலிருந்து நமக்கு தெரியும் பாடம், நேயர்களே, பேராசை நம் மனதை குழப்பும். ஆசையை கட்டுப்படுத்தினால் நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். தேவை குறைந்து மனம் தூய்மையானால் நல்வாழ்வு எளிதாக வரும். இதுவே இந்த குறளுடைய கருத்து. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து காணுங்கள். நன்றி, வணக்கம்.